இப்போ எந்த விதமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எந்த விதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். ஆனாலுமே நம்மை மீறி சில வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகின்றோம். நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். எதிர்மறையான வார்த்தைகளை நிறைய நம்மளை மீறி பேச ஆரம்பிச்சிடுவோம். அமங்கலமான வார்த்தைகளை நிறைய பேச ஆரம்பிச்சிடுவோம். அது எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளுதல் நலம். என்னதான் நேரம் காலம் சரியில்லைனாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எந்நேரமும் இறைவன் மந்திரத்தை நாமத்தை சொல்லி கொண்டு இருக்க வேண்டுமே தவிர கோபம் வருகிறது அல்லது மனது ஏதேதோ யோசிக்கிறது அப்படிங்கிறதுக்காக எதிர்மறையான சொற்களை நாம் பயன்படுத்தவே கூடாது. ரொம்ப முக்கியம். வீட்டில் இது இல்லை அப்படின்னு சொல்கிற பழக்கம் கொஞ்சம் வறுமை பீடிக்க இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிப்பார். இது வீட்டில் இல்லை, இது தீர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இயல்பாக பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். சரி, அப்போ அது தீந்துருச்சுன்னு தானே சொல்ல முடியும், இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்படின்னா அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? இதை வாங்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்மறையானது கிடையாது இல்லையே, நேர்மறையான வார்த்தை. வாங்கணும் அப்படின்னா உள்ள திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம் கையாள வேண்டுமே தவிர எதிர்மறை சொற்களை அல்ல. இப்போ குழந்தைகளை திட்டும் போதும் கூட நிறைய பேர் கடினமான சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அறிவே இல்லையா அப்படின்ற வார்த்தை, நீ எல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப கடுமையான சொற்கள். இது அந்த குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சொற்கள். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதிர்வு உண்டு. தமிழ் மொழியை பொறுத்தளவு தமிழ் ஒரு மந்திர மொழி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதிர்வு உண்டு. தமிழ் மட்டும்தானா அப்படின்னா எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் அதிர்வு உண்டு. அது தமிழுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அதிர்வுகள் உண்டு. அப்போ நம்ம சொல்கிற வார்த்தை மந்திரமாக மாறுகிறது. அந்த மந்திரம் பலித்தமாகும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறது. இப்போ சனீஸ்வர பகவானோட பேரை சொல்லி சில பேர் அழைப்பாங்க. அந்த உள்ள வேறு வேறு நாமங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நாமங்கள். அதே போல் ஆகாது, செய்ய முடியாது, கடனாயிடுச்சு, அதே போல் தரித்திரம், இந்த மாதிரியான வார்த்தைகளை, அமங்கலமான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் பேசாதீங்க தயவு செஞ்சு. அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் நேர்மறையான சொற்களை அதற்காக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கடன் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மனசில் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சுய கட்டுப்பாடுமே இருக்காது. எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு. அளவாக பேசணும், அர்த்தமாக பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அளவாகவும் பேசணும், அர்த்தமாகவும் பேசணும். அர்த்தங்கட்டத்தனமாக நிறைய பேச ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும் போது நிறைய சொற்கள் நம்மை மீறி விழும். அந்த கீழே விழுகின்ற அந்த சொற்களுக்கு பதில் தொகை நாம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் பேசணும், அர்த்தத்தோடு பேசணும், அளவாக பேசணும். எல்லோரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய வகைகளே பேசணும். நம்ம பேசுகின்ற சொற்கள் பிறரை புண்படுத்தினாலும் கூட அது பாவக்கணக்கில் சேர்ந்துடும். நம்ம பேசுகிற சொற்கள் பிறர் இன்பமாக இருப்பதற்கு வழிவகுக்கிறது அப்படின்னா அது உங்கள் புண்ணியத்தில் சேரும். அதனால தான் நல்ல சொற்களை பேசுங்கள். இப்போ ரொம்ப கோபம் வருதா, தெய்வத்தோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தெய்வத்தை புகழ்ந்து பாடக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அந்த மாதிரியான பாடல்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இறைவனுடைய திருநாமத்தை எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருங்க. அது நேர்மறை ஆற்றலை மட்டும்தான் உங்களிடம் ஈர்த்து கொடுக்குமே தவிர எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்காது அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அதுவும் இப்போ எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஒரு சாதாரணமாக நம்ம எந்த வார்த்தைகளையெல்லாம் தமிழில் சொன்னால் ரொம்ப அருவருப்பானதோ, ரொம்ப கடினமான வார்த்தைகளையும் அதையெல்லாம் ஆங்கிலத்தில் போகிற போக்கில் குழந்தைங்க பேசுகிறாங்க. குழந்தைங்களுக்கு முதலில் சொல்லித்தர வேண்டும். எந்த வார்த்தைகளையெல்லாம் நான் தொடர்ந்து பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது. அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அர்த்தம் தீயவையாக இருக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாமும் தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கும் கட்டாயமாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே.